சிங்கம்புணரி பேருந்து நிலையம் அருகே ஜெயலலிதா பாணியில் தொண்டர்களிடம் கேள்வி எழுப்பி பதில் கூற வைத்து வாக்கு சேகரித்த பிரேமலதா விஜயகாந்த். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சிவகங்கை தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி அளவில் பிரச்சாரம் செய்தார். சிங்கம்புணரி பேருந்து நிலையம் அருகே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது, நாம் வெற்றி பெற்றவுடன் சிங்கம்புணரிக்கு செய்ய வேண்டியதை பட்டியலிட்டார். அப்போது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம், அவரது அப்பா ப. சிதம்பரம் எம்பியாக இருந்தார். ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்தார்களா என பொதுமக்களிடம் பிரேமலதா விஜயகாந்த் கேட்டதற்கு இல்லை இல்லை என பலத்த ஓசை கேட்டது. தொடர்ந்து, நமது வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் இந்த தொகுதிக்கு ஒரு தீர்வாக அமையும் காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தில் ஒன்றியங்களை இணைத்து குடிநீர் தேவைகளை உடனடியாக டெல்லியில் குரல் கொடுத்து திட்டத்தை நிச்சயமாக கொண்டு வருவார். திண்டுக்கல்லில் இருந்து சிங்கம்புணரி வழியாக ராமேஸ்வரத்திற்கு ரயில் பாதை நிச்சயமாக இந்த முறை சிங்கம்புணரிக்கு கொண்டு வருவோம். கல்லூரி கூட இல்லை. ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 40 வருஷமாக இருந்தாரு. நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றால் உறுதியாக அரசு கலைக்கல்லூரி சிங்கம்புணரிக்கு நிச்சயமாக கொண்டு வரப்படும். அரசு பேருந்துக்கான டிப்போ சிங்கம்புணரியில் இல்லை, உறுதியாக கொண்டு வரப்படும் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெண்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு. வறுமை ஒரு பக்கம், வேலையின்மை ஒரு பக்கம், டாஸ்மாக் ஒரு பக்கம், கஞ்சா ஒரு பக்கம், பெண்களுடைய திட்டம் எல்லாம் திமுக ஆட்சியில் முடக்கிவிட்டார்கள் என்று கூறி இந்த கூட்டணி 2013இல் எப்படி ஒரு வரலாற்றை படைத்ததோ அதேபோல் 2024இல் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். இந்த கூட்டணி மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, மகத்தான கூட்டணி, ராசியான கூட்டணி. அதிமுக 4 எழுத்து, தேமுதிக 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து. அதேபோன்று தேர்தல் முடிவும் ஜூன் 4 என்று அடுக்கு மொழியில் பேசி பிரச்சாரம் செய்தார். மேலும் ஜெயலலிதா பாணியில் தொண்டர்களிடம் கேள்வி எழுப்பி பதில் கூற வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சுமார் 20 நிமிடமே பேசிய பிரேமலதா விஜயகாந்த், உங்களை மீண்டும் சந்திக்க வருவேன், வெற்றி பெற்றவுடன் மீண்டும் வருவேன், அன்று நீண்ட நேரம் உங்களிடம் உரையாற்றுவேன் என பிரேமலதா விஜயகாந்த் கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். நமக்கு ஒரு மகத்தான ஒரு வெற்றியை நமது அன்பு வேட்பாளர் சேவியர் தாஸ் அவர்கள் நீங்கள் அமோகமான வெற்றியை தரணும் சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த
வேண்டும் என்பதை கேட்டுகிறேன். அதே மாதிரி இங்க காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தில் சிங்கமுனி என்பது ஒன்றியங்களை இணைத்து குடிநீர் தேவைகளை உடனடியாக நமது வேட்பாளர் உங்களுக்காக டெல்லியிலே குரல் கொடுத்து அந்த திட்டத்தை நிச்சயமாக கொண்டு வருவார். அதே மாதிரி திண்டுக்கல்ல இருந்து ராமேஸ்வரத்திற்கு ரயில்வே பாதை நிச்சயமாக இந்த முறை கொண்டு வரப்படும் என்கின்ற வாக்குறுதியை நமது மக்களாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் ஒரு கல்லூரி கூட இல்லை. என்ன ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் 40 வருஷமா இருந்தாரு. ஆனா நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றால் உறுதியாக அரசு கலை கல்லூரி சிங்கம் துறைக்கு நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அரசு பேருந்துக்கான டிப்போ இங்க இல்லை. அதனால உறுதியாக இங்க சிங்கம் முன்னிலையில நம்ம அரசு டிப்போவை உறுதியாக நமது வேட்பாளர் அன்பு சகோதரர் சேவியர் தாஸ் அவர்கள் உங்களுக்காக டெல்லியிலே குரல் கொடுத்து ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் தந்து அவரை வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி இந்த பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். என் அன்பு தாய் குழந்தையே, உங்க அத்தனை பேருடைய ஓட்டம் புரட்சி தலைவர் கண்டெடுப்பார். வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திற்கு மகத்தான வாய்ப்பை என் தாய் குழந்தையாகிய நீங்கள் தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு எந்த அளவு மோசமா இருக்குன்னு. வறுமை ஒரு பக்கம், வேலையில்லை ஒரு பக்கம், டாஸ்மாக் ஒரு பக்கம், கஞ்சா ஒரு பக்கம். இன்னைக்கு பெண்களுடைய திட்டங்கள் அத்தனையுமே இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி முடக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் நேரடியாக சென்று நமது இரட்டை இலை வேட்பாளர்களுக்காக நான் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். செல்லும் இடமெல்லாமே மக்கள் அமோகமான வரவேற்பு இந்த கூட்டணிக்கு நிச்சயமாக நீக்கிறது. தமிழகம் முழுவதும் மக்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக, ஒட்டுமொத்த கழகங்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக, தொண்டர்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக, இன்னைக்கு களத்தில் இறங்கி வெற்றி வீரர்களாக உழைக்கின்ற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. ஏன்னா இந்த கூட்டணி 2011 எப்படி ஒரு வரலாற்றை படைத்ததோ அதே போல இந்த 2024 இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற நீங்கள் அனைவருமே உங்களுடைய வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திற்கு தந்து மகத்தான வெற்றியை தரணும் சொல்லி கேட்டுகிறேன். புரட்சி தலைவர் தலைவி புரட்சி கலைஞர் என்கின்ற மூன்று தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் நீங்க தரணும். எல்லாருமே சாப்பாடு போட்டாங்க. மத்திய உணவு திட்டம், அம்மா உணவகம், புரட்சி கலைஞர் வாழ்நாள் முழுந்த மக்களுக்காக உணவளித்த அதனால அவர் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய என் தாய் குழந்தைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அவருக்கு நினைவேந்தல் நடத்திய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டணி மக்கள் விரும்புகிற கூட்டணி, மகத்தான கூட்டணி, ராசியான கூட்டணி. ஏடிஎம்கே 4 எழுத்து, டிஎம்டிகே 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து. அதே போல தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4 அப்படிங்கிறத யாரும் மறந்துவிடக் கூடாது. அதனால நீங்கள் எல்லாரும் நல்லபடியா சிந்திச்சு இரட்டை இலைக்கு 2வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு கொடுத்து அமோக வெற்றியை தர வேண்டும். உங்கள் குரலாக அன்பு சகோதரர் சேவியர் தாஸை டெல்லியில எதிரொலிக்க செய்வீர்களா? உங்கள் மகத்தான வாக்குகளை இரட்டை இலைக்கு தருவீர்களா? உங்களுடைய வாக்கு எல்லாருமே அவரை வெற்றி பெற செய்து டெல்லிக்கு அனுப்புவீங்களா? நம்ம தொகுதிக்கு வேண்டிய வசதிகளை நிச்சயம் சேவியர் மூலம் நாம் அடைய செய்வீர்களா? நம்ம வேட்பாளர் பேர் என்ன? உங்கள் ஓட்டு யாருக்கு? எத்தனாம் தேதி தேர்தல்? நமக்கு எத்தனாம் தேதி தேர்தல் முடிவுகள்? நாம் யாருக்கு இந்த முறை வாக்கு செலுத்த வேண்டும்? நமது நம்மளுடைய பார்லிமெண்ட் மகத்தான வெற்றி பெற நீங்கள் அனைவரும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு அமோகமான வாய்ப்பை தந்து மகத்தான
வாக்குகள் பலிக்கும். நாம் வெற்றி பெறுவது உறுதி 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 என்று சொல்லி 2வது நம்பர் மற்றும் இரட்டைகளுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் என் இருகரம் கூட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். வேட்பாளர் பேர் என்ன? உங்களுடைய வேட்டி யாருக்கு? எத்தனாம் தேதி தேர்தல்? நமக்கு எத்தனாம் தேதி தேர்தல் முடிவுகள்? நாம் யாருக்கு இந்த முறை வாக்கு செலுத்த வேண்டும்? நம்முடைய பார்லிமெண்ட் மத